கற்றாழை சிறு குறிப்பு வரைக அப்படின்ற மாதிரி கற்றாழை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னு அதெல்லாம் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சரி, கற்றாழை அலோவேரான்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு டெசர்ட்டில் விளையக்கூடிய ஒரு பொருள். அதாவது ஈரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, தண்ணி கம்மியாக இருக்க இடங்களில் அதை இழுத்து உள்ளே வச்சு அந்த மாய்ச்சர் அதை உள்ளே வச்சுருக்க மாதிரி சதை பொருள் இருக்கும். மேலே இலையிலேருந்து வாட்டர் வெளியில் போகாத மாதிரி அந்த உள்ள சதை இருக்கும். அது அதோட பர்பஸ். அது டெசர்ட்டில் சர்வைவருக்காக வந்தது. அதில் மாய்ஸ்சரைசிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை எடுத்து மூஞ்சில் போட ஆரம்பித்தாங்க, அரைச்சி ஜூஸ் குடிக்க ஆரம்பித்தாங்க, கமங்கூழுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணாங்க, இல்லை அதை மட்டுமே மோர் கலந்து குடித்தாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க சேட்டைகள் பண்ணாங்க. இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். சரி, அதில் எஃபெக்ட் இருக்குதான்னு பார்த்தோம்னா அதோட ஆக்டிவ் காம்போனன்ட் இருக்குது. அது ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணும். மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுனால மினிமல் ஹீலிங் எஃபெக்ட் இருக்குது. அதில் ஹீலிங் எஃபெக்ட்டுக்குன்னு தனியாக ஆக்டிவ் காம்போனன்ட் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. அந்த மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டில் தான் இந்த ஹீலிங் நடக்குதுன்றதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். அஸ் வெல் அஸ் அது மட்டும் தான் நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்டில் கிடைக்கிற அந்த ட்ரைனஸை போக்கி ஸ்கின்னை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிற எஃபெக்டில் நடக்கிற ஹீலிங் தான் அதில் நடக்குது. அதை தாண்டி அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது. கற்றாழை அலர்ஜியும் உண்டு. அலோவேரா போட்டு ஸ்கின் எரிஞ்சு போனவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நேச்சுரல் அப்படின்றக்காக அது 100% சேஃப்ன்ற அர்த்தமும் கிடையாது. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு.